காங்கிரஸ் மற்றும் திமுக அரசுகள் தங்களது சொந்த லாபங்களுக்காக கூட்டு சதி செய்து கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து விட்டன என நாடாளுமன்ற ராஜ்யசபாவில் அதிமுக எம்பி தம்பிதுரை பேசியதற்கு கண்டனம் தெரிவித்து திமுக காங்கிரஸ் எம்பிக்கள் அமளியில ஈடுபட்டிருக்காங்க. தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து விவாதம் நடத்த கோரி எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்ற பணிகள் முடங்கியிருக்கு. இதற்கு மத்தியில் மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தம்பிதுரை பேசியபோது, கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை கைது செய்யப்படுவது வாடிக்கையாக இருக்கணும். கடந்த 1974ல அப்போதைய காங்கிரஸ் மற்றும் திமுக அரசுகள் இணைந்து கச்சத்தீவை கூட்டு சதி செய்து இலங்கைக்கு தாரை வார்த்ததே இதற்கு காரணம்னு குற்றம் சாட்டியிருக்காரு. இந்தியா இலங்கை இடையே 1972 மற்றும் 1974 ஆண்டுகள்ல போடப்பட்ட இரு ஒப்பந்தங்களுமே சட்டவிரோதமானவை என கூறிய தம்பிதுரை, இந்த வரலாற்று தவறை சரி செய்யும் வகையில கச்சத்தீவை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்காரு. தம்பிதுரையின் இந்த பேச்சுக்கு திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து, தம்பிதுரை கூறிய கருத்துக்களை சபை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என அமளியிலே ஈடுபட்டிருக்காங்க. பதிலுக்கு அதிமுக, பாஜக எம்பிக்களும் இணைந்து எதிர்ப்பு குரல் கொடுத்ததால் மாநிலங்களவை கபலீகரமாக காட்சியளிச்சிருக்கு.